இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாரும், நாங்க ஆண்ட சாதி, நாங்க இந்த சாதி இல்ல அந்த சாதி இல்ல. உன்னுடைய நிலம் பறி போகிறது, உன்னுடைய மொழி சிதைக்கப்படுகிறது, உன்னுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் அவர்கள் கபலீகரம் செய்து வருகிறார்கள். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து உன் எதிர்கால சந்ததிகளை நசுக்க பார்க்கிறார்கள், அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள். அதை பற்றி இவனுக்கு பார்வையே கிடையாது. நான் ஆண்ட வம்சம், அரச வம்சம். இந்த சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற இயக்கம் RSS, சங் பரிவார் அமைப்புகள். ஏன் அதை பண்றான்னா, உன் திருளிதம் முஸ்லீம் குர்ஆனை கொடுத்து படி அப்படின்னு சொன்னா அவன் போதும், அவனுக்கு அல்லாஹ் ஒருவரே போதும் அப்படின்னு போயிடுவான். ஈஸியா அவனை கன்சால்டேட் பண்ண முடியும், அல்லாஹ்வை சொல்லி கன்சால்டேட் பண்ண முடியும், ஒருங்கிணைக்க முடியும். கிறிஸ்தவன்ட்ட இயேசுவையோ அல்லது மாதா அம்மாவையோ சொல்லி ஒருங்கிணைக்க முடியும். இந்துக்களிடத்துல யாரை சொல்லி ஒருங்கிணைப்ப, எந்த கடவுளை சொல்ல முடியும்? நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, இது கட்டாயமா நம்ம விவாதிக்க வேண்டிய ஒன்று, பண்ண முடியாது. கடவுளை சொல்லி இவர்களை ஒருங்கிணைக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொது நூல், ஒரு நூல், புனித நூல் எதுவும் இல்லை. இங்க பைபிளை கொடுக்கலாம், இங்க குர்ஆனை கொடுக்கலாம், இங்க என்ன கொடுப்ப? ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க ஃபவுண்டரும் கிடையாது, உனக்கு ஹோலி புக்கும் கிடையாது, ஹோலி டெக்ஸ்டும் கிடையாது. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னா சாதி பெருமை தான். காஸ்ட் ப்ரைட் இஸ் எ ஃபேக்டர் டு கன்சாலிடேட் ஹிந்துஸ். இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமை வேணும். சாதி அதுதான் இவனுங்க குடிப்பெருமைன்னு சொல்றாங்க. அதனால்தான் பிஜேபி டீம் நாம் சொல்றோம். அது என்ன குடிப்பெருமை? சாதியை ஒழிக்கணும் தான் நான் சொல்லணும். அது பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதியிலே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதி பெருமை என்றாலும் குடிப்பெருமை என்றாலும் ஒண்ணுதான்.